உங்கள் தொலைபேசி அழைப்புகளுக்காக நன்றி. உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உங்களை நிறைவுள்ளவர்களாய் ஆக்குவாராக. இந்த நாளிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது யோசேப்பு தன் களஞ்சியங்கள் எல்லாம் திறந்தான். தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். நாளில் அதிகமாக நான் விசுவாச மக்களை மனதிலே கொண்டு உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். தேசமெங்கும் பஞ்சம், ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். சற்று மாற்றி நான் வாசிப்பேனேயானால், தேசமெங்கும் இன்றைக்கு தேவை, ஆனால் இந்த தேவையை சந்திப்பது யார்? இன்றைய உலகத்தில் பலவிதமான தேவைகள், வாழ்க்கையின் பொருளாதார தேவைகள், நிம்மதி தேவை, குடும்ப உறவுகள் தேவை. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அன்பானவர்களே, இன்றைக்கு பஞ்சம் பஞ்சம் பஞ்சம். மிக வளர்ந்த நாடாகிய செல்வ செழிப்பான அமெரிக்க நாட்டிலேயும் இன்றைக்கு மக்கள் தேவைகளுக்காக அவர்கள் அல்லல்படுவதை நான் கண்டேன். கடந்த மாதத்தில் இதே நாளிலே அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே 40 நாட்கள் ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். அவள் வாழ்க்கையின் தரத்தை பார்க்கும்போது மக்கள் படுகிற பாடுகள், வேலை இல்லை, கட்டின வீட்டை விற்கவும் முடியவில்லை. இப்படி வாழ்க்கையின் ஒரு காலத்தில் அன்பானவர்கள் ஆசீர்வாதத்தின் உச்சியில் இருந்தவர்கள் இன்றைக்கு ஆசீர்வாதங்களை இழந்து இன்றைக்கு அடித்தளத்தில் இருக்கிறார்கள். இதிலிருந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்காவிட்டால் எந்த ஆசீர்வாதம் நிலையானதல்ல. என்னுடைய செய்தி என்னவென்றால், இன்றைய இந்தியாவின் தேவையை சந்திப்பது யார்? என் அன்பு நண்பரே, இந்த இந்தியாவின் மிகப்பெரிய தேவையை சந்திப்பது நீங்களும் நானும் தான். ஆம், இந்த நாளிலே அந்த பார்வோன் சொன்ன வார்த்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்திற்கு போய் அவன் சொல்லுகிறபடி செய்யுங்கள். அன்பானவர்களே, பார்வோன் வல்லமை பொருந்தியவன். அதாவது அவனுக்குள்ளே திறமைகள் இருக்கிறது, தேசத்தை ஆளும் தன்மை இருக்கிறது, ராஜ்யத்தின் உயர்ந்த சிங்காசனத்திலே இருக்கிற ஒரு வல்லமை படைத்த பார்வோன் சொல்வதை கேளுங்கள். சாதாரண ஒரு யோசேப்பு, அவனிடத்திலே போய் அவன் என்ன சொல்லுகிறானோ அதன்படி செய்யுங்கள். ஆம், ஒரு நாளிலே இந்த யோசேப்பு உங்களைப் போல என்னைப் போல புறம்பாக்கப்பட்டவன், மக்களாலே உதாசீன பண்ணப்பட்டவன், பகைக்கப்பட்டவன், அவன் குறைவாய் மதிப்பிடப்பட்டவன், ஏளனமாய் பேசப்பட்டவன், செய்யாத தவறுக்காக தண்டனையை பெற்றவன். அந்த யோசேப்பை இன்றைக்கு பார்வோன் சொல்லுகிறார், நீங்கள் அவனிடத்திலே போய் முறையிடுங்கள். அவன் என்ன சொல்லுகிறானோ அதன்